நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன். நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்காங்க. ஓடி அதுக்கு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கிறேன். விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசியிருக்கிறார். அந்த திருச்சி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். ஆனந்தூர் பாரதி எனக்கு தொலைபேசியில் அழைத்து விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசியிருக்கிறார், அதுக்கு உங்க ரியாக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். நான் டிவி பார்க்கறேன், நான் பழைய தபால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம். இப்ப கொஞ்ச நாளா நான் டிவி பார்க்கல, எனக்கு தெரியாது. டிவியில போட்டு பார்க்கறேன், விஜய் ஸ்டேட்மெண்ட் அதுல வரல. அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட் ஹிந்து இங்கிலீஷ் ஹிந்து எடுத்து போட்டு அதை நான் நெட்ல பார்த்துட்டு அப்பவே நான் 8:30 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன். அது கடுமையா கொடுத்தேன். 41 பேர் செத்து கிடக்காங்க. ஓடி வந்துட்டு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கிறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய்தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நம்ம எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல போய் நிற்போம். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூழ்நிலை செத்து கிடக்குறாங்கன்னாங்க. நான் 9:30 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். அத்தனை வீட்டுக்கும் போய் விடிகாலம் 3 மணி. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்பவே போயிட்டேன். எனக்கு கரூருக்கு போக முடியல. இந்த ஹெல்த் கண்டிஷன்ல போக முடியாது. முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார். இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ உங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு பேசுறாரு. இதற்கு சகட்டு மேனிக்கு அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார், அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே 8:45 நான் கொடுத்துட்டேன். முரசொலியில அதை முழு பக்கம் போட்டாங்க. தோழமை கட்சிகள் யார் எனக்கு ரைட் அறிக்கை கொடுக்கல. நமக்கு தகவல் வந்தது, நம்ம உடனே கொடுத்தோம். இப்ப தகவல் சொன்னாங்க சாயங்காலம் ஏவாவேல் போன் பண்ணி இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பிரச்சனை இருக்க மோசடியான வேலை இது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு நடத்துகின்ற சதி திட்டம். இதை எதிர்த்து திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினர் வருகிற 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதென்று முடிவெடுத்திருப்பதாகவும் உங்களிடம் முதல் ஆளாக தகவல் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொன்னார்கள் என்று ஏவாவேலு என்று பேசுறார். இப்ப தீர்மானத்தில் சேர்த்துட்டோம். நீங்க அந்தந்த மாவட்டத்துல எவ்வளவு தோழர்களை திரட்ட முடியுமோ, நான் அதான் சொல்றேன், பணங்காசு உங்களால் நிறைய கொடுக்க முடியாது. இருக்கிற கட்சிக்காரங்களை எப்படி திருச்சி மாநாட்டுக்கு
பழைய எழுச்சி பேரணியை ஞாபகப்படுத்துற மாதிரி வந்தாங்களோ அது போல எல்லா இடங்களையும் போகணும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.